ஹாய் மக்களே, நான் உங்கள் திண்டுக்கல் கார் பாய். இன்றைக்கி நம்ம என்ன டிஷ் செய்ய போகிறோம்னா ஃபங்க்ஷன் ஸ்டைல் பிரெட் அல்வா. ஒரு 15 பேர் சாப்பிட்ற மாதிரி 2 பிரெட்டு பாக்கெட்டில் வந்து நம்ம செய்ய போகிறோம். இதை வாங்க நம்ம தொடர்ச்சியாக வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து பிரெட் எடுத்து கட் பண்ணிக்கலாம். நம்ம எதுக்கு இப்போ பிரெட்டை வந்து கட் பண்ணோம்னா நமக்கு ஃப்ரை ஆகிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அதனால் பிரெட்டை வந்து நம்ம 4 பீஸாக கட் பண்ணிக்கலாம். நீங்கள் முழுசாக போட்டிங்கன்னா அது ஃப்ரை ஆகிறதுக்கு லேட் ஆகும். நம்ம கடைசியில் அது கிண்டும் போது பார்த்தீங்கன்னா அந்த வெந்து கரையிறதுக்கு லேட் ஆகும். அதுக்காண்டி நம்ம பிரெட்டை வந்து ஒரு 4 பீஸாக கட் பண்ணிக்கலாம். நீங்கள் எப்போ ப்ரெட்டு வாங்கினாலும் ஃப்ரெஷ்ஷான ப்ரெட்டாக வாங்கிக்கோங்க. அது எந்த கம்பெனியாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பக்கத்தில் உள்ள ப்ரெட்டு பேக்கரி இருக்குது, நம்ம அங்கே தான் வாங்கியிருக்கோம். நீங்கள் அதுமாதிரி ஃப்ரெஷ்ஷான ப்ரெட்டை வாங்கிக்கோங்க. நம்ம ப்ரெட்டு கட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நம்ம அதை வந்து ஆயிலில் வந்து டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். அடுப்பு பற்ற வச்சிட்டோமோ, இப்போ நம்ம அடுப்பு பற்ற வச்சிட்டோம். நம்ம ஒரு கடாயை தூக்கி நம்ம அதுக்கு வச்சுக்கலாம். இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சட்டி சூடாகிடுச்சு. நம்ம வந்து ஒரு 3/4 லிட்டர் அளவுக்கு ரீஃபண்ட் ஆயில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எண்ணெய் வந்து இதில் வந்து பாத்திரத்தில் வந்து ஆட் பண்ணோம். எண்ணெய் சூடாகிற வரைக்கும் ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். சூடானோன்னா நம்ம வந்து பிரெட்டை பொரிக்கலாம். எண்ணெய் பார்த்தீங்கன்னா நல்லா சூடாகிடுச்சு. இந்த டயத்தில் நம்ம வந்து இதில் பிரெட் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து 3/4 லிட்டர் எண்ணெய் ஊற்றிருக்கனால ஒரு 7 பீஸ் 8 பீஸ் அளவுக்கு தான் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணணும். நிறையா போட்டோம்னா ஃப்ரை ஆகிறதுக்கு லேட் ஆகும். 7 பீஸ் 8 பீஸ் போட்டோம்னா சீக்கிரம் நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். நம்ம எல்லா பிரெட்டையும் சீக்கிரம் ஃப்ரை பண்ணி முடிச்சிடலாம். பார்த்தீங்கன்னா பிரெட்டு வந்து நமக்கு நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இந்த மாதிரி நம்ம கோல்டன் ப்ரௌன் கலரில் பொரிச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப விட்டோம்னா பிரெட்டு அல்வா பார்த்தீங்கன்னா ரொம்ப டார்க் கலரில் இருக்கும். நம்ம இந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எல்லா பிரெட்டும் நம்ம பொரிச்சு முடிச்சிட்டோம். இப்போ நம்ம அடுத்து பார்த்தீங்கன்னா ஜீரா ரெடி பண்ண போகிறோம். நம்ம வந்து இந்த பிரெட்டை பார்த்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பி அப்படி பொரிச்சு எடுத்துக்கணும். பாருங்க, நல்லா இப்படி இந்த மாதிரி கிறிஸ்பியாக கோல்டன் ப்ரௌன் கலரில் இருக்கணும். இப்போ நம்ம பிரெட்டு பொரிச்சு முடிச்சாச்சு. இப்போ நம்ம அடுத்து பார்த்தீங்கன்னா ஜீரா காய்ச்ச போகிறோம். இப்போ நம்ம வந்து இந்த ஜீரா இந்த பாத்திரத்தில் காய்ச்ச போகிறோம். நம்ம ஒரு 5 லிட்டர் தண்ணி பிடிக்கிற அளவுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம இதில் ஜீனி நம்ம தண்ணி ஊற்றி கரைக்கும் போது உங்களுக்கு ஒரு அரை சட்டிக்கு வந்துடும். பிரெட்டு போடும்போது ஃபுல்லாக வந்துடும். நீங்கள் அது கம்மியாக எடுத்தீங்கன்னா நம்மளால போட்டு கிட்ட முடியாது. இந்த 5 லிட்டர் பிடிக்கிற அளவோ இல்லை அதுக்கு கொஞ்சம் கூட உள்ளதை நீங்கள் வச்சு அந்த மாதிரி பாத்திரம் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதில் ஜீனி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம 1.5 கிலோ ஜீனியை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜீனி முங்குற அளவுக்கு மட்டும்தான் ஊற்றணும். அதுக்கு மேலே ஊற்றிட்டீங்கன்னா ரொம்ப லூஸ் ஆயிடும். நீங்கள் ரொம்ப நேரம் கிண்டுற மாதிரி இருக்கும். அதனால இப்போ ஜீனி வந்து மட்ட அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம தண்ணி இதில் ஆட் பண்ணுறோம். இப்போ ஜீனி கரையிற வரைக்கும்
நல்லா நம்ம கிண்டி விட்டுக்கலாம். நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா தான் சீக்கிரம் ஜீனி கரையும், இல்லாட்டி கரையிறதுக்கு லேட் ஆகும். ஜீரா பார்த்தீங்கன்னா நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம இதில் வந்து 1 டம்ளர் வந்து பால் ஆட் பண்ணிக்கலாம். நம்மள்ட்ட வந்து பசும்பால் இருந்துச்சு, கறவைப்பால் இருந்துச்சு, அது நம்ம ஆட் பண்ணணும். நீங்கள் உங்களுக்கு பாக்கெட் பால் கிடச்சாலும் நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம். ஜீரா நமக்கு நல்லா காஞ்சு கொதி வந்துருச்சு. இந்த டயத்தில் நம்ம வந்து பொரிச்சு வச்சுருக்க ப்ரெட்டை நம்ம ஆட் பண்ணணும். நம்ம ப்ரெட்டை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ப்ரெட்டு போட்டோன்னா நல்லா நல்லா இப்போ நம்ம இதில் ப்ரெட்டை போட்டோம். போட்ட பண்ணி நல்லா ப்ரெட்டு முங்குற அளவுக்கு நல்லா அமுக்கி விட்டுக்கணும். நல்லா அமுக்கி விட்டு இதை நம்ம விடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். ப்ரெட்டை வந்து கரையிற மாதிரி நம்ம கிண்டி விடணும். நல்லா நம்ம கிண்டி விட்டுக்கலாம். ப்ரெட்டு கரையிற வரைக்கும் இப்படி நம்ம நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கலாம். எப்போவுமே ஜீரா நீங்கள் கொதிச்ச பின்னாடி தான் ப்ரெட்டை போட்டிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரம் கரைஞ்சிடும். இப்போ கொதிக்காமல் போட்டிங்கன்னா நீங்கள் அது கரையிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ரெட்டு பார்த்தீங்கன்னா நல்லா கரைஞ்சி அந்த அல்வா பதத்துக்கு நமக்கு வந்துருச்சு. இன்னொரு 2 நிமிஷம் நம்ம நல்லா கிளறி விட்டோம்னா நமக்கு பார்க்க அப்படியே உங்களுக்கு கோதுமை அல்வா கலர் வந்துடும். அந்த லிக்யூட் கன்சிஸ்டன்சிக்கு வந்து வர ஸ்டேஜில் நம்ம இறக்கி வச்சிடலாம். நம்ம எதுக்கு இந்த ஏலக்காய் போடுறோம்னா நல்லா ஃப்ளேவராக இருக்கும். அதுக்காண்டி நம்ம ஏலக்காய் ஆட் பண்ணணும். நம்ம எசன்ஸு இந்த எதுவுமே போட மாட்டோம். நேச்சுரல் ஃப்ளேவர் தான் நம்ம போடுவோம். நம்ம இப்போ இதோட வந்து ஏலக்காவும் ஜீனி நம்ம போட்டு அரைச்சி வச்சுருக்கோம். அது வந்து 1 ஸ்பூன் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு பிரெட் அல்வா பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு கீழே இறக்கி வச்சுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம நட்ஸ்லாம் வந்து நெய்யில் வந்து ஃப்ரை பண்ணணும். அதுக்காண்டி இப்போ நம்ம இறக்கி கீழே வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஒரு சின்ன கடாய் எடுத்து வச்சுருக்கோம். இதில் வந்து நம்ம ஒரு 100 கிராம் அளவுக்கு நெய் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு நெய் நல்லா லைட்டாக ஹீட் ஆகிடுச்சு. நம்ம இதில் வந்து ஒரு 100 கிராம் வந்து பாதாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதோட பார்த்தீங்கன்னா 100 கிராம் வந்து முந்திரி ஆட் பண்ணிக்கலாம். அதோட நம்ம 100 கிராம் வந்து உலர் திராட்சை, கிஸ்மிஸ் பழம்னு சொல்லுவாங்க, அது நம்ம 100 கிராம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நம்ம லைட்டை வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா நட்ஸு தேவைன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். நம்ம 100 கிராம் போட்டிருக்கோம். நீங்கள் இன்னொரு 50 கிராம் இல்லாட்டி இன்னும் எக்ஸ்ட்ரா 100 கிராம் தேவைனாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாமே நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு நமக்கு. இப்போ இதை நம்ம வந்து ரெடி பண்ணி வச்ச பிரெட் அல்வாவில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நம்ம முந்திரி பருப்பு, பாதாம் இதை வறுத்தது எல்லாத்தையும் நம்ம வந்து ரெடி பண்ணி வச்ச அந்த பிரெட் அல்வாவில் சேர்த்துக்கலாம். இதை நல்லா ஒரு சுற்றி அதோட கிளறி விட்டுக்கலாம். இப்போ நம்ம எல்லா நட்ஸையும் வந்து நல்லா நம்ம கிளறி விட்டுக்கலாம். எல்லா சைடும் போகிற மாதிரி இப்படி நல்லா நம்ம கிளறி விட்டுக்கலாம். வந்து ஒரு 100 கிராம் அளவுக்கு நம்ம ஹார்லிக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஹார்லிக்ஸ் நம்ம எதுக்கு ஆட் பண்ணோம்னா எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டுக்காண்டி உங்களுக்கு நல்லா இருக்கும். அது மாதிரி கொஞ்சம் லூஸாக இருந்தாலும் உங்களுக்கு அந்த பிரெட்டில் வந்து நல்லா ஒரு திக்னஸ் கொடுத்துரும். இப்போ நம்ம ஹார்லிக்ஸ் இதில் கொட்டியாச்சு. நல்லா இதை வந்து சுற்றி கிளறி விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ளேவர் நல்லா உங்களுக்கு வாசம் பார்த்தீங்கன்னா நல்லா இப்போ நம்ம பிரெட் அல்வா செஞ்சு முடிச்சாச்சு. நமக்கு அல்வா பார்த்தீங்கன்னா நல்லா அருமையாக வந்திருக்கு. நீங்கள் இதே மாதிரி நம்ம வீடியோவை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த இன்க்ரீடியன்ஸை நீங்கள் வந்து வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு நம்ம கமெண்ட்டில் சொல்லுங்கள்.